சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரை பொதுக்குழு கூட்டத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முகக்கவசத்துடன் வந்திருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உடலுக்கு என்ன ஆட்சி என்பதையும், மேடையில் அமராமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனியாக முதல் வரிசையில் 2 இருக்கைக்கு நடுவில் 2 இருக்கைகள் தனியாக அமர்த்தப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன? மேடையில் 100க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்ட நிலையில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அருகாமையில் இல்லாமல் கீழே முதல் வரிசையில் தனியாக முகக்கவசத்துடன் அணிந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் இதை பற்றி கேட்டபொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காய்ச்சல் இருப்பதாகவும் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருப்பதாகவும், அவரை யாரும் தொடக்கூடாது, பேசக்கூடாது, யாரும் அவரை நெருங்கக்கூடாது என்று அவரே தெரிவித்துவிட்டார். காரணம், எனக்கு காய்ச்சல் இருப்பதன் காரணமாகத்தான் என்றும், கட்சியின் முக்கியமான நிகழ்வு என்பதால் நான் இதில் கலந்து கொண்டேன், என்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று கூறியுள்ளார். ஆனால் 10,000த்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் பொதுக்குழுவில் வந்துள்ளார்கள். உதயநிதி இந்த கூட்டத்திற்கு வராமலே இருந்திருக்கலாம். ஏனென்றால் மீண்டும் கொரோனா வந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் மீண்டும் தவறு செய்வது மிகப்பெரிய அளவிலான மோசமான நிலைமையை தான் ஏற்படுத்தும். உதயநிதி இந்த தவறை செய்தது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து உடனடியாக செல்ல வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் மாவட்ட கலெக்டரிடம் மனு ஒன்றும் அவசரமாக கொடுத்துள்ளனர். இதனால் காய்ச்சல் காரணமாக உதயநிதி வந்தாலும், அவர் எந்த ஒரு நபரையும் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருந்தாலும் அவர் அந்த இருக்கையில் இருக்க தேவையில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தாலும் சரி, அவர் பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்க கூடாது என்று பலரும் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். இதனால் மதுரையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை ஏன் கருத்தில் கொள்ளாமல் இருந்துள்ளார்? தற்பொழுது பொதுக்குழு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுக்குழுவில் கலந்து கொண்டது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.